அதே முகம், அதே நிறம், அதே புறம். வேர்க்குது, தொடச்சுக்க. ஜார்ஜ்ங்கிறது யாரு? எங்க தாத்தா. ஆண்டனி? எங்க அப்பா. பீட்டர் யாரு? எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கு. நான் தான் பீட்டர். தண்ணி ஊத்துறது இல்லையா? அதெல்லாம் காலைல 1/2 பாட்டில், சாயந்தரம் 1/2 பாட்டில் தன்னால நடக்குது. ஓ, இதை கேட்டீங்களா? வானம் பிடிக்கிறது, பூமி விளைகிறது, சமயத்துல பெய்யலனா விளைய மாட்டேங்குது. சரி சரி, வா, கதவை தர. இந்த காலத்து பொண்ணுங்களா இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்களே, நான் சொல்ற விடுகதைக்கு பதில் சொல்லுங்கடி பாக்கலாம். அக்கா தங்க உறவு உண்டு, அண்ட அண்ட வீடு உண்டு, கிட்ட கிட்ட வந்தாலும் தொட்டு கொள்ள முடியாது. எங்க ஊரு நாட்டு பாடல வெட்டு பேசாம பாடுறதும் இல்லாம அதுக்கு சரியான விலையும் சொல்லிட்டியே, அது எப்படி? இது பார் பெருசு, நான் இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்ததே கிடையாது. ஆனா இந்த ஊரை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? பெருசு, ஒவ்வொரு தடவையும் எங்க தாத்தா சிங்கப்பூருக்கு வரப்ப இந்த ஊரை பத்தியும் உங்களோட பழக்க வழக்கங்களை பத்தியும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நானும் கொட்ட கொட்ட முடிச்சு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன், உன்னை பத்தி கூட நிறைய சொல்லிருக்காரு. என்ன பத்தி சொல்லிருக்காரு? பெருசு, சின்ன வயசுல நீ ரொம்ப பிரமாதமா பாடுவியா? உன் பாட்டு கூட என் தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்குமாமே. அந்த காலம் ஒரு பொன்னான காலம். பௌர்ணமி நிலவில நான் பாட்டு பாடிக்கிட்டே வெளியே வருவேன், உங்க தாத்தாவும் வருவாரு. நாங்க 2 பேரும் வந்தா நிலவே போயிடும். அவர் மடியில நான் படுக்க, என் மடியில அவர் படுக்க, அன்னைக்கு பூரா விடிய விடிய அம்மாவாசை. சும்மா இருங்கடி. ஏதோ தம்பி கேட்டுச்சேன்னு தமாசா பதில் சொன்னேன், அதுக்கு இப்படி அசிரிக்கிறது? பிள்ளையாரப்பா, பரமசிவா, 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 இந்த வந்துட்டேனே. பலத்த கரவொளி கடைய தலைவர் பேசினார். இந்தாங்க பேப்பர். ஏன்னா பேப்பரை தூக்கி போட்டீங்க? நான் படிக்கிறதுக்கு முன்னால நீ ஏன் படிச்ச? படிச்சதுல என்னென்ன தப்பு? நீ எப்படி வேணாலும் படி, நான் படிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். நான் உபயோகப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் அடுத்தவங்க உபயோகப்படுத்தணும். அண்ணே, அப்படியே பார்த்தா கூட பேப்பரை பிரிண்ட் பண்ணும் போது படிக்காமலா பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அது தப்பே இல்ல. சமையல்காரன் கூட சமைக்கிறதுக்கு முன்னால உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு குடிச்சு பார்த்துட்டு தான் சமைக்கிறான். ஆமா, அது தப்பு இல்ல. ஆனா இன்னொருத்தன் சாப்பிட்ட சாப்பாட நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கணும். நல்ல வித்தியாசமான கொள்கை என்ன. ஏன்னா நாடு கெட்டு போச்சே. என்ன எப்படி சொல்றீங்க? நேத்துக்கு சுடுகாட்டு வழியா வரும்போது புருஷன் சமாதிய பொண்டாட்டி விசிறி எடுத்து வீசிக்கிட்டே இருந்தா. அடாடாடாடா, என்ன பக்தி பாத்தீங்களா? புருஷனுக்கு சமாதியில கூட வேர்க்க கூடாதுன்னு விசிறி விட்டுட்டு இருக்கான். நானும் அப்படித்தான் நினைச்சு கேட்டேன். ஏமா, புருஷன் சமாதி வேர்க்க கூடாதுன்னு விசிறிக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட பத்தினி பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு. அதுக்கு அவசரம்னா இல்லைங்க, சீக்கிரம் சமாதி காஞ்சிருச்சுன்னா இன்னொரு ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் பாருங்க, அதுக்காகத்தான் வீசிக்கிட்டு இருக்கேன். என்ன இப்படி கூடவா பொம்பளை? சில பொம்பளைங்களை நம்பவே கூடாது. எங்க போற? நீங்க அப்படி போங்க, நான் இப்படி வரேன். நடக்கட்டும். வேலையா நடக்கும். இந்தம்மா, இலை பறிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. சந்தோஷமா பறிச்சா 25 ரூபா, அழுதுகிட்டே பறிச்சுங்க 10 ரூபா தான் தருவேன். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். சிரிக்க கூடாத, சிரிங்களா? போடா குண்டா. இத பாருங்க, மனசுல எதையோ வச்சுக்கிட்டு உம்முன்னு தேயில பறிக்காதீங்க. அப்புறம் டீ குடிக்கச்சா சோகம் தான் வரும், உற்சாகம் வராது. ஆமா. ஐயோ, நீங்க அழுது ஒடிச்சுக்கிட்டே தேயில பறிக்க, அது இலையில பட்டு அப்புறம் உப்பு கறிக்க போகுது. சிரிச்சுக்கிட்டே தான் பறீங்களாமா? துப்பு கட்ட சிரிக்கீங்களா? நீங்க சிரிச்சீங்கன்னா சிவராசி மத்தாப்பு தெரிக்கும், பட்டாசு வெடிக்கும். அந்த மாதிரி சிரிப்பீங்கல்ல, சிரிங்களேண்டி.
ஏ கிழவி ரொம்ப அல்ட்டாவ. அவர் யார சொன்னார் தெரியுமா? ஏ பொண்ணு தாயி ஒன்னதாண்டி. நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் முதலாளி. பொண்ணு தாய் சிரிச்சு நீங்க பார்த்தது இல்லை. சோழிய சுழட்டி பாறையில விட்டா சொயின்னு ஒரு சத்தம் வருமே, அந்த மாதிரி இருக்கும். இன்னும் அந்த சிரிப்பொலி என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன பாத்து நீ இருமா. அப்பாடா, நானும் தான் பாத்திருக்கேன். ஒரு உலகத்துல இந்த குளிர்ல சுடுதண்ணி காய்ச்சி கொடுத்து ஒரு வேலைக்கார மாதிரி பக்கத்துல நிக்கிற ஆம்பளைய இப்பதாம பாக்குறேன். என்ன தோரணை. ஏய் பொண்ணுத்தாயி, உங்க அண்ணன் எனக்கு வேலைக்காரன் அனுப்புறியா? பாத்து 30 ரூபா கொடுத்துறேன்டி. யோ என்னையா சொல்ற? வந்துடுறியா? ஏய் வள்ளி, எங்க அண்ணனை பார்த்து இனிமே இப்படி சொன்ன உங்ககிட்ட பேச்ச வச்சுக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அடி ஆத்தி, வேண்டாண்டிமா. எனக்கு இருக்கிற ஒரே உறவு நீதான். நீ கூட என்கிட்ட பேசலனா அப்புறம் இந்த குளம் குட்டை மரம் மட்டை இந்த குட்டிச்சவரு. திமிரு பிடிச்சோட குட்டி சொல்ற. அடே நீ வேற கை நீட்டுற இடத்துல நின்னுட்டு கஷ்டமா இருக்குல்ல. அடிங். யோ என்னைய முறைக்கிற? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வக்கு இல்ல. இனிமே அவளா பார்த்து வாந்தி எடுத்தாதான் வழி பிறக்கும். அடிச்சி, அதுக்கு உன்ன மாதிரி சீம சித்துறாங்கி நாட்டு முள்ளுவாங்க பாரு. என் தங்கச்சி அப்படி இல்ல. என் கூரையில போட்ட ஓடே கோயில சுத்துற மாடே. தங்கச்சி மேல என்ன பாசம் பொங்கி வழியுது. அப்பா, பாசமலர் சிவாஜி தோத்தறியா? ஐயோ, அந்த படமே எங்களை பார்த்து எடுத்தாங்க. சரி சரி ஓடுகளே, என் தங்கச்சியோட கூட்டலாச்சின பாக்குறேன். இல்லனா என்னைய பண்ணிடுவேன். அடிச்சி, ஆம்பளை இருந்து அந்த தொட பாப்போம். அண்ணா உன்னை பார்த்து ஆம்பளையாங்கறா. இன்னைக்கு 2ல 1 நடக்கணும். தொடுன விடாத. நீ பக்கத்துல இருக்கேன்னு சும்மா இருந்தேன். நீயே சொல்லிட்டல, நீ விட்டுடுவா? ஏய் இந்த நில்லு. எங்க ஓடுற? ஏய் சரிதான் போடி. குடிக்கிற தைல செட்டு போதானே வருவ. அங்க வச்சு உனக்கு கவனிச்சுக்கிறேன். எப்படி தோல்ல. ஏய் பாத்தியடி வேடிக்கையே. நாம தான் புருஷன் வேணும்னு பொங்கல் வைக்கிறோம். இது ஏண்டி பொங்கல் வைக்குது? நீங்க புருஷன் வேணும்னு பொங்கல் வைக்கிறீங்க, நான் பொண்டாட்டி வேணும்னு பொங்கல் வைக்கிறேன். இதுல என்ன தப்பு? யோ கல்யாணம் பண்ற வயசையா இது? இந்த மூஞ்சிக்கு இந்த மூஞ்சி எவ்வளவோ பரவாயில்ல. இஸ்திரி பெட்டி மாதிரி ஒரு முகம். இதுக்கெல்லாம் புருஷன். இதுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. இந்த அழகான மூஞ்சிக்கு ஏன் இத்தனை நாளா பொண்ணு கிடைக்கல? அதையும் கேக்குற. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா ஒரு பொண்ணு கிடைக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு தேடி அலைஞ்சேன். கடைசியில முடிதான் வெள்ளையா போச்சு. எப்படியும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பொண்ணு கிடைக்காமலா போகுது? ஏன் எங்களெல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா தெரியலையோ? இந்த மூஞ்சி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா பஸ் ஸ்டாண்டு? இப்பவே இவ்வளவு வயசாயி போச்சு. இனிமே கல்யாணம் பண்ணி எப்பயா பிள்ளைய பெத்துக்க போற? எனக்கா வயசாகி போச்சு? இப்ப நினைச்சாலும் 50 ஏக்கர் நிலத்தை கலப்பை இல்லாம விழுவேன். ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி பிள்ளைய பத்து கற்பமாக்கி காட்டணும் இல்லையான்னு பாரு. அது வரைக்கும் பொங்கல் பொங்கிக்கிட்டே இருக்கும். அரிசி விலை என்ன ஆனாலும் பரவாயில்ல. என்னைக்கு பொங்குதோ அன்னைக்கு பொங்கட்டும். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். என்ன குத்துது உன் காலா? என்ன நான் மட்டும்தான் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கேன்? ஒரு பொம்பளையும் பொங்கல் வைக்க காணா? எல்லா பொம்பளைங்களுக்கும் புருஷன் கிடைச்சாச்சா? யாருக்கு கிடைச்சாலும் அந்த இஸ்திரிப்பட்டி மூஞ்சிக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காதே. தாயே பராசக்தி, புதுசா ஒரு பொண்ணு வேணும், புதுசா ஒரு பொண்ணு வேணும்னு நித்தம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேனே. என் சத்தம் உன் காதுல விழலையா? வாயை திறந்து பதில் சொல்லு. அண்ணே அண்ணே. யாரு? அம்பாளா பேசுவது? அம்பாள் எந்த காலத்திலடா பேசினாள்? அறிவு கெட்டவனே. பராசக்தி வசனம் மாதிரியே இருக்கு. இது பராசக்தி இல்ல, திரும்பி பார். இன்னும் கொஞ்சம் நேரம் போனா மனோகரான்னு சொல்லும் போல இருக்க. ஐயோ அண்ணே, இங்க பாருங்க, நான் தான் பரமசிவா. அடட நீயா? அண்ணே, நீங்க அடிக்கடி புதுசா ஒரு பொண்ணு வேணும், புதுசா ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லுவீங்கல்ல? ஆமா. அதே மாதிரி ஒரு பொண்ணு புத்தம் புதுசா ஊரு கோடியில அப்பனோட வந்து இறங்கி இருக்கு. ஏகப்பட்ட சாமா வண்டி வேணும்னு கேட்டாங்க. பிடிக்கத்தான் போயிட்டு இருக்கிறேன். வர்றேன்னு. கொஞ்சம் நான் வர்றேன். தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பட்டுமா? அண்ணே, வெறும் நன்றியோட போனா எப்படி? அது சரிதான். இந்த 5 ரூபா வச்சுக்க. அது செல்லாது. இந்த 2 ரூபா வச்சுக்க. இது செல்லும். பொங்கிருச்சான்னு பாத்துக்க போ. அப்பனை கூப்பிடுற லட்சியமாமா அது. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் விசில் அடிக்காதே விசில் அடிக்காதேன்னு. நான் என்னப்பா செய்யறது? 5 வயசுல இருந்து விசில் அடிச்சு அதே பழக்கமா போயிடுச்சு. உங்க அண்ணனை கண்டக்டருக்கு படிக்க வச்சேன். அவன் விசில் அடிக்கிற போதெல்லாம் நீ அடிச்சுக்கிட்டு அலையிற. நான் இருக்கிறதுனால சரியா போச்சு. வேற எவனா இருக்கும்போது விசில் அடிச்சா விஷயமே வேறையா இருக்கும். அப்பா பஸ் வராது போல் இருக்கு. நம்ம நடந்தே போயிடலாமா? போயிடலாங்க. தூக்குங்க பட்டிய. தூக்காதே.
தூக்காதே. யோ ஏன் சாமான நான் தூக்குறேன், நீ யாரையா கேக்குறக்கு? தப்பா நினைக்காதீங்க, என் பொண்ணு விசில் அடிச்சே பழக்கம். உங்க பொண்ணு இப்படித்தானே விசில் அடிக்குது. எங்க அக்கா இப்படி விசில் அடிச்சு பழக்கம். விசிலுக்கு விசில் சரியா போச்சு. நீங்க யாரு? நான் தான் இந்த ஊருக்கே வண்டி. வண்டின்னு சொல்றீங்க, வண்டியை காணோம். அது ஒரு பெரிய கதை. எங்க தாத்தாவுக்கு தாத்தா குதிரை வண்டியை வித்து தண்ணி போட்டாரு. எங்க தாத்தா குதிரையை வித்து தண்ணி போட்டாரு. எங்க அப்பா குதிரைக்கு வச்சிருந்த புல்ல வித்து தண்ணி போட்டாரு. அப்படின்னா உங்க பரம்பரையா புல் பரம்பரைன்னு சொல்லுங்க. என்னையா விசில் அடிக்கிற? நீங்க அடிக்கலாம், நாங்க அடிக்க கூடாது. பொண்ணு பொம்பளை அடிக்கலாம், ஆம்பளை அடிச்சா தப்பா? சரிதான், போயா எல்லாம் சரிதான். சும்மா அடிச்சு பாக்குறதா, மாட்டினா மாட்டுது. ஏங்க என்னங்க கூலி எவ்வளவு கேப்பீங்க? உங்ககிட்ட நான் என்ன கேட்க போறேன்? அன்பா 3 வார்த்தை சொன்னீங்கன்னா அதுவே போதும். தம்பி, நீங்க என் புள்ள மாதிரி. என்ன ஆரம்பத்திலே உறவு மாத்துறாரு? இரு போக போக உன்னை மாமா வாக்கி காட்டுறேன். ஆமா, இந்த ஊர்ல எந்த வியாபாரம் செஞ்சா நல்லா இருக்கும்? நியாயமா உலகத்துல பொம்பளை வச்சு வியாபாரம் பண்ணா நல்லா நடக்கும். அப்படியா? அப்பா ஐயோ, விட்டா உன்னையவே வச்சு வியாபாரம் பண்ணிடுவார் போல இருக்க. இவரை நம்பியா வந்த? ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? இன்னும் முடிவு பண்ணவே இல்ல. இங்க கடை வச்சா நல்லா நடக்குமா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? செக்கச்சவேர்னு சிகப்பா இருக்கீங்க, கிளிய பாக்குற மாதிரி இருக்கீங்க. கேட்கணுமா என்ன? கிளிய பாக்குற மாதிரி இல்லங்க, கிளிய பாத்துற மாதிரி. உங்க பொண்ணு நல்லா இருக்கு. முயற்சி பண்ணுங்க. போனா நீ நல்லா இருக்குன்னு சொல்ல வந்த. இரு, கூடிய சீக்கிரம் குத்தி கொலை பண்ணிடுறேன். போங்க முன்னால. இவெல்லாம் ஒரு அப்பன். போலாமே. ம்.